உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, மாணவர்களே, அடுத்த தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் ஜென்சி சக்தியை சார்ந்த இளைஞர்களே, கூடியிருக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் எதிர்பாராத ஒரு கூட்டம் என்பதால் எந்த விஷயத்தை பேசுறது, எங்க இருந்து துவங்கிறது என்று ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக வலைதளத்தில் களமாடுவோம். இந்த அரங்கில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ கொள்கைகளை பேசிய தலைவர்களை தமிழ்நாடு கண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிருக்கிறது. ஆனால் சமூக வலைதளத்தில் களமாட வேண்டும், சமூக வலைதளத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய தேவை இன்றைக்கு எதற்காக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் நடத்தக்கூடியவர்கள் களத்திலே செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒற்றை கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், எம்எல்ஏ, மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் சமூக வலைதளத்தில் அரசியல் செய்வதால் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால், அவர்களுடைய பாணியில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஜென்சி தலைமுறையினராக இருப்பவர்கள் சமூக வலைதளத்திலே களமாட வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கள், திமுகவினுடைய அரசியல் என்று கூட பேச வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டீ கடையில் நின்றா ஒரு 2 பெரியவர் இருப்பாரு, 4 மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்க தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, எங்க மக்களுக்காக இந்த திட்டத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, இதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள். இல்ல இல்ல, அந்த தலைவர் செய்யற திட்டம் சரியில்லை, இவங்களால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஜென்சி தலைமுறையினர் டீ கடைக்கு போறது கிடையாது, அங்க பேசக்கூடிய அரசியலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் கிடையாது என்பதால் நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யாரோ கேள்வி கேட்பார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வாக்களித்ததின் அடிப்படையிலே, அவர்களை தேர்வு செய்ததின் அடிப்படையிலே எந்த வாக்குறுதிகளை செய்து ஆட்சி அமைத்தார்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில், குறிப்பாக ஜென்சி இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. சில பேர் பேசுறதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு தெரியுமா? ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இது டிஎம்கே உடைய மீட்டிங்கே கிடையாது, திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது, திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. ஆனா நிகழ்ச்சி நடத்த போறோம், ஜென்சின்னு பேர் வச்ச உடனே நமக்கு வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஜென்சியா, திமுக 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடத்துது, 100 ஆண்டு காலத்தை கடந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள்? ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள், எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு, இன்றைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கு. எதுக்காக இந்த கூட்டத்தில் கூடணும்? எதுக்காக நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டும்? இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதை இப்போ நடத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது. ஏன்?
இங்க கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? கலைஞரால் படித்தவன் நான், கலைஞருடைய திட்டத்தால் உயர்ந்தவன் நான். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய ஐடி துறையிலிருந்து IAS ஆக இருக்கக்கூடிய பணி வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. நான் என் பணியை செய்யாம போயிட்டேன். கூட கம்பெனில வேலை செய்யறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது ஏண்டா நடிகருக்கு என்னடா தெரியும், இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்துல நிக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு, இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்க கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளி இருக்கிறது. உண்மைதானே? அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கலைஞரால் பயனடைந்தவர்களால் மீண்டும் தமிழ்நாட்டை இவர்கள் தான் ஆள வேண்டும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. போடக்கூடிய பதிவுகள் என்ன, மாற்றக்கூடிய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார், தனது இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை கூட அகற்றுகிறார் என்றால் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் செல்கிறார், அவர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக தனி பாதையை வகுத்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எது மாற்றம்? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்காத நேரத்திலே சொத்துரிமை வழங்கியது மாற்றமா? அல்லது பெண்கள் கற்பழிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து அரசியல் பிரச்சார களத்திலே பேசியவர் இன்றைக்கு நாளுக்கு ஒரு குற்றம் நடைபெறுகிறது. காதலி திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றா, வீட்டுல பெட்ரோல் குண்டு போடுறான், 10 வயது சிறுமியை ஒருத்தன் சாக்லேட் கொடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்கிறான், அவனை எதிர்த்து களமாடினால் நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். பதிவு என்ன தெரியுமா? யாரு வர போறா? 20 பேர் கூட வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு நிகழ்ச்சியா? இப்ப கூட பதிவு போடுவாங்க. வந்திருக்கக்கூடிய மாற்று கட்சியை சார்ந்த துரந்தர் அவர்களுக்கு, அது பேர் என்ன, அம்சா அலியா, அம்சா அலி தோழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு டிஎம்கே ஜென்சி மீட்டுக்கு போனோம், ஆனா என் வால்பேப்பர்ல என் தலைவன் தான் இருக்கிறான்னு வீடியோ போடக்கூடிய தோழர்களுக்கு சொல்கிறோம், இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் பணம் தரவில்லை. இங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு உணவு கூட தரவில்லை. எங்களால் என்ற டீயை கொடுத்தோம், பிஸ்கோட்டை கொடுத்தோம். இன்றைக்கு கூடி இருக்கிறார்கள். ஒரே நாளிலே அறிவிப்பு செய்யப்பட்டு கூட்டப்பட்ட கூட்டம் இது. இந்த கௌரவம், இந்த பெருகத்தை காக்க நினைத்தார்கள். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்ற நிலை வந்தவுடன் மீண்டும் இந்த கழகத்தை காப்பதற்கு 2011 கூடிய கூட்டம் இன்றைக்கு 2026 ஜென்சி டிஎம்கே என்ற பெயரிலே கூடியிருக்கிறது என்று சொன்னார். அவருடைய பதிவு எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தியது. சரி, அப்ப சமூக வலைதளத்தில் களமாடணும். சில செய்திகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். நானும் சமூக வலைதளத்தில் இருக்கேன், ஆனா பேசினா முத்திரை குத்துறாங்க, பேசினா ஐடியா பிளாக் பண்றாங்க, பேசினா எங்களுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க. நாகரிக அரசியலை செய்த வந்தவர்கள், மாற்று அரசியல் செய்த வந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றால் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அரசாங்கம் எதற்கு வேண்டும்? அப்போ சமூக வலைதளத்தில் பதிவை போடக்கூடியவங்க, சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 89வது வயதிலே ட்விட்டர் தளத்தை ஆரம்பித்து சமூக வலைதளத்திலே களமாடினார். இன்றைக்கும் நீங்கள் எக்ஸ் தளத்திற்கு சென்றால் கலைஞர் என்று போட்டுவிட்டு பக்கத்திலே 81. எல்லாரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா கூட்டத்தை போறீங்க, கூட்டத்தை போட்டு என்ன ஒப்பாரி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதோ இவங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா, ஆட்சி அமைக்கிறது தான் அரசியல் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் தலைவர்களே திமுக தோல்வி அடைந்தவுடன் மீண்டும் சொல்கிறார்கள், திமுகவால் இனி காலூன்ற முடியாது என்று. இந்த ஜென்சி தலைமுறை இருக்கும் வரைக்கும், பகுத்தறிவு மன்னவர்கள் இருக்கும் வரைக்கும்
தொடர்ச்சியாக அரசியலை பேசுவோம், சமூக வலைத்தளத்தில் அவர்களுக்கு எதிராக களம் காணுவோம். வரக்கூடிய நாட்களிலாவது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் பதில் உரை ஆற்றுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி யாசிர் அவர்களுக்கு. இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளே, ஜென்சி தலைமுறையினரே, நாளைக்கு ஒருத்தன் இன்ஸ்டாவில் எழுதுவான், இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பான், ஜூம் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணுவான். அங்கே பாரு அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இங்கே பாரு இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும், இங்கே பாரு இவங்கெல்லாம் காலங்காலமாக திமுக. அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது. மன்றத்தில் ஒரு கிளாஸ் எடுத்து கண்ணில் போட்டுட்டு ஒரே மனுஷன் மக்களை பிரிக்கும், நல்லா கேளுங்க, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழித்தப்பட வேண்டும் சொன்னாரா? துணிவான இளைஞன், இந்தியாவின் இரும்பு இளைஞன், எங்கள் அண்ணன், என் உயிரிலும் மேலான அண்ணன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா? கொத்தடிமை சொன்னியே, 200 சொல்றியே. அனைத்து மாவட்ட ஃபுல்லா போனாங்க. குறிப்பா திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட உழைச்சாங்க. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க, தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. ஏத்துக்கவே முடியலதான், ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு போன் எடுக்கிறேன், 6 மணிக்கு போன் எடுத்து பார்க்கறேன், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வஸ்ட் ஓபன் பண்றேன், 5 மெசேஜ். Bro, I want to join DMK bro. Bro, I want to join DMK bro. Bro, I want to join DMK bro. ஏய், வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு, ஆலமரம் இல்ல திமுக. இளைஞர் இல்லைன்னு சொன்னாங்க. காலையில நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர். எங்க கொளத்தூர்ல எங்க தலைவரை தோக்கடிச்சிட்டு திமுக அழிஞ்சிருச்சு, திமுக ஒழிஞ்சிச்சு நீங்க எழுதுறீங்க. நான் அடிச்சு சொல்றேன், நாங்க கூட வேண்டிய இடம் கொளத்தூர், நாங்க போக வேண்டிய இடம் கொளத்தூர். அங்க விதையா நாங்க விதைக்கப்பட்டிருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு திமுக எடுத்து செல்ல வரைக்கும் ஓய மாட்டோம் என்று சொல்கிறேன். கேட்ட எல்லாருக்கும் சொன்னேன், ப்ரோ திமுக ஜாயின் பண்ணோம், எதனா ப்ரொசீஜர் இருக்கா? எப்படி நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்கலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கொஞ்சம் ரீச் பண்ணு சொல்லுங்கன்னா. நான் சொன்னேன், 50 முழக்கத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் தலைவரையும் நீ உள்வாங்கிக்கோ, அந்த கருத்தியல தெளிவாரு, அந்த கொள்கையில தெளிவாரு. நீனும் ஒரு திமுக சொல்லுவீங்களா? நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில். அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் கும்பிடுறசாமி 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 என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லும் இவர்களின் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்மானமிக்க சுயமரியாதை கொண்ட பெரியார் கற்றுக் கொடுத்த வணக்கம் 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 என்று சொல்லி மானத்தமிழனாக உரையை தொடங்குகிறேன். உடன்பிறப்புகளே வணக்கம். உடன்பிறப்புகளே உங்களைத்தான், எனக்கு கொடுத்த தலைப்பு தான். இதை சொன்ன உடனே ஊப்பியா, நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அது என்னடா ஊப்பி? நிறைய பேர் இது ஜிபே ஊப்பே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊப்பினா உடன்பிறப்பு. இதுவே பாதி ஆச்சரியங்களுக்கு தெரியாது. அப்ப ஊப்பினா உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகள் வந்த வரலாறு தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதை தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நம்ம உடன்பிறப்புகள் பெருமையா சொல்லுங்க,
அக்கௌண்ட்ல வந்து 200 ரூபாய் உழுதுன்றாங்க. 200 ரூபாய் உழுதா நமக்கு? இல்ல 200 ரூபாய்க்காக பேசுறோமா? இல்ல. நம்மள டாக்டரா, இன்ஜினியரா, ஏதோ ஒரு யூகேல, ஏதோ ஒரு நாடுல 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. 200க்காக பேசல. நாங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நாங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் ஏதோ ஒரு விதத்துல இந்த கழகத்துடைய உதவி இருக்கு. அந்த உதவிக்காக தான் நாங்க நிக்கிறோம் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிக்கிறோம். உங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நண்பர்களே, ஒன்னே ஒண்ணுதான். எமர்ஜென்சி காலகட்டத்தில் அப்ப கொள்கையா இல்ல ஆட்சியான்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கும் அதுதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், நான் சொல்றது அன்னைக்கு காங்கிரஸ், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். அப்ப அந்த காங்கிரஸ் கிட்ட கேட்கறாங்க, நீங்க கொள்கை எடுத்துக்கிறீங்களா இல்லைன்னா வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறீங்களா? கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எமர்ஜென்சியை எதிர்த்தார் கலைஞர். ஆமா, அன்னைக்கு நாங்க தோக்கடிக்கப்பட்டோம், ஆட்சி கவிழுது. 10,000 ஒரே நாள்ல 10,000 இதே உடன்பிறப்புகளை அன்னைக்கு கைது பண்ணாங்க, சிறையில் வச்சு அடிச்சாங்க. கொஞ்சம் கூட யாருமே கொள்கை தவறலையே. ஆனா எங்களுக்கு என்னன்னா, இந்த எங்க உடன்பிறப்புகள் பரவாயில்ல, அவங்க எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, வீட்டுல உங்க பசியால வாடுவாங்கல்ல. குடும்ப நல நிதின்னு சொல்லிட்டு கலைஞர் ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் 200 ரூபாய் வசூலிச்சாரு. அது அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த வீடுகளுக்கு, அந்த தொண்டர்களுடைய வீடுக்கு 200 ரூபாய் கொடுத்தாருன்றதா வரலாறு. அதுதான் 200 ரூபாய் ஊப்பியே. இப்ப சொல்வீங்களா, பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பி தான். இந்த மாநிலத்துடைய பிரச்சனை வரும்போது, மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது, எங்க மேல நேரு அவர்கள் இங்க இந்திய கொண்டு வரும்போது அன்னைக்கு கடிதம் எழுதுறாரு. இல்ல ஆங்கிலம் இந்தின்னு 2 மொழி இருக்குன்னு சொல்லிட்டு நேரு கடிதம் எழுதுறாரு. அப்பையும் நம்ம எதிர்கட்சி தான். இங்க 69% இடஒதுக்கீட ஒழிக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீதிமன்றம் போட்டுச்சு. அப்பையும் நம்ம எதிர்கட்சி தான். இப்படி தமிழ்நாட்டுக்கு கஷ்ட காலகட்டம் வரும்போது திமுக எதிர்கட்சி தான். ஆனா தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதுற இடத்துல எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக தாண்டா இருக்கும். அதனாலதான் சொல்றோம், இங்க உடன்பிறப்புகளா இருக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குற்ற உணர்ச்சியை முதல்ல தூக்கி போடுங்க. நம்மளாம் ஒண்ணு இல்ல, பெண்ணி அடிமைத்தனத்தை பத்தி ஒருத்த பேசிட்டு இருப்பான், பெண்களை கொச்சையா திட்டிட்டு இருப்பான். ஏன்டா திட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போய் கேட்போம், நீ 200 ரூபாய் ஊப்பி அதனால தான் அப்படி பேசுற அப்படின்வான். ஓ, அப்ப பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணா 200 ரூபாய் ஊப்பியா? சரி, ஓகே. சாதியை பத்தி ஒருத்த பேசிட்டு இருப்பான், அவனை போய் நம்ம ஏதாவது திட்டுவோம், நீ 200 ரூபாய் ஊப்பி அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்வா. அப்ப நம்ம எதிரிகளுக்கும் தெரியும், சாதிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, பெண்ணி அடிமைத்தனத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தன் பேசும்போது அவங்களை ஒருத்தன் எதிர்ப்பா, அவன் 200 ரூபாய் ஊப்பியாதான் இருப்பான்னு நம்ம எதிரிக்கும் தெரியும். அப்ப இந்த குற்ற உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாம ஒருவேளை முரண் இருக்கலாம். இதே திமுக கூட உங்களுக்கு ஒரு முரண் இருக்கலாம். இங்க 2 பெரியாரிஸ்ட் ஒரே இடத்துல உட்கார்ந்து விட்டா கூட சண்டை போடுவாங்க. அப்ப நமக்குள்ள 1000 முரண்கள் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை நடிப்பு மோகம் ஆள வேண்டுமா இல்ல கொள்கை ஆள வேண்டுமான்றதா கேள்வி. அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார். கலைஞர் தான் எங்கள் தமிழ்நாட்டை ஆள்கிறார். இது ஸ்டேட்மெண்ட். எந்த தலைவர் வந்தாலும், எத்தனை பேர் மாறினாலும், இந்த இருக்கக்கூடிய பதவிகள் மாறும், எல்லாம் மாறும். ஆனா ரூல் செட் பண்ற இடத்துல எப்பவுமே திமுக காரங்க தான் இருப்பாங்க. அப்ப நம்ம 200 ரூபாய் ஊப்பி தான். அந்த நம்பிக்கையோட இருங்க. மாற்றம்ன்றது நம்ம கிட்ட இருந்தே தொடங்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியால நம்ம களமாடுவோம். யார் யாரோ வரலாறே இல்லாதவங்களா வரலாறு பேசும்போது வரலாற்றை வச்சுட்டு இருக்க நம்ம பேசாம இருந்தா அது பெரிய தப்பு மக்களே. வரலாறு இருக்கு, இனிமேட்டு பேசுவோம், மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஆக்சுவலாக, மேடையில் பேசி பழக்கம்ல. வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா, பட்டைய கிளப்பலாம் போல இருக்கு. It's a huge honor for me to be here standing in front of such a wonderful, lovely audience, and it's a great privilege in front of chief guest and such a wonderful Gen Z kids ன்னு சொல்லலாம், இல்லை வாக்காளர்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் நண்பா. இந்த யார் சொன்னதுன்னு தெரில, இந்த உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. என் அண்ணா சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அரியப்பன் பையன் அன்பானந்தம், மை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா, திமுக மீண்டு வருமா, தோல்வியை சந்திரிச்சிருச்சு, ஓகே வருமா அப்படியா அப்பா, ஓகே.
ஸோ திமுக மீண்டும் வருமானு எங்ககிட்ட வேற கொடுத்துட்டாங்க. என்னப்பா பேசுறது, நான் வேற காரில் உட்காந்துட்டு வீடியோ போடுறேன், நம்மக்கிட்ட இப்படி கொடுத்துட்டாங்க, ஒரு பயம் எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் திமுக வந்து 1976 மிசா சட்டத்தில் யார் உள்ளே போனாங்கன்னு தெரியுங்களா? நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் மிசால கைது செய்யறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. கலைஞர் இருக்காரு. ஏன்னாப்பா ஏதோ பாடிட்டு இருக்கீங்க கேட்குறாரு குறை அந்த குரல்ல. உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், என் பையன் ஓடி ஒளிகிற பூனை இல்லடா, தமிழ்நாட்டை காக்க வந்த சிங்கண்டா என் தலைவன். நீங்க தைரியமா போங்க, என் பையனை நானே அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி மிசா சட்டத்தில் கைது செஞ்சாங்க. 1 வருஷம். அந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ஓகே. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க மற்ற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் அவ்வளோதான்டா திமுக காலி 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 அப்படின்னாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறப்போ திமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது இல்லாமல், எதிர்கட்சினா எப்படி வேலை செய்யணும்னு எம்ஜிஆர் அவர்களே அவருடைய கட்சிக்காரர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண அந்த அளவுக்கு தரமா வந்து வேலை செஞ்சு 13 வருஷத்துக்கு அப்புறம் திமுக மீண்டும் அரியாசனில் வந்து அமர்றாங்க. என்னடா திமுக மீண்டும் வந்துருச்சு தானே, மீண்டும் வந்துருச்சு எப்படா அப்படின்னு பார்க்குறோம். 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்துட்டாரு, முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடியவர் இறந்துட்டாரு. யாரும் எதிர்பார்க்கல. அந்த கொலைப்பழியை தூக்கி திமுக மேலே போட்டாங்க. ஏன்னா இதுக்கு எப்படா திமுக காரணம், திமுக மேலே போட்டாங்க. அன்னைக்கு 1991 திமுக வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதி தான் வந்து ஜெயிச்சாங்க. கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏடிஎம்கே வந்து மெஜாரிட்டியோட வின் பண்ணாங்க. இந்த பொய்யான ஒரு கொலைப்பழியை ஏற்று மீண்டும் திமுக எதிர்கட்சியில் பம்பரம் மாதிரி வேலை செஞ்சு திமுக திருப்பும் மீண்டு வந்தாங்க. 1996 மீண்டும் வெற்றி பெற்றாங்க. திருப்பும் மாற்றி உங்களுக்கு தெரியுமே, திமுக வெற்றி பெற்றனா திருப்பி ஏடிஎம்கே, திருப்பி டிஎம்கே. 2000 கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். 2006 2011 திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு ரொம்ப இலக்கணமாக பேசிட்டாங்க. ஆனால் திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணுன்றது இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அண்ணா கேக்குதாண்ணா, நல்லா கேக்குதாண்ணா, மைனாரிட்டி கவர்மெண்ட்னா எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 96 இடமோ பக்கம் தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டாட்சி கொடுக்கல, கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தோம். மத்தியில கூட்டாட்சி, மாநில சுயாட்சியில கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து அரவணைச்சு எப்படி ஆட்சி ரன் பண்ணி முடிக்கணும் 5 வருஷம், அது கலைஞர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டுல திமுக மீண்டு வந்தது. மீண்டும் 2011 திமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு. 2011 எதிர்கட்சி கூட வரல. ஆனால் எதிர்கட்சி வரல, நம்மளுடைய தலைவர் MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டு சோர்ந்து போனாரா? நீங்க சொல்லுங்க, சோர்ந்து போனாரா? ஒரு அருமையான மக்கள் சந்திப்பு ஒன்று நடத்தினார். நமக்கு நாமே தமிழ்நாடு முழுக்க பம்பர மாதிரி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தார். யாருக்காகனா மக்களுக்காக. பயங்கரமான ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. 2016 வந்துட்டு அவருடைய உழைப்புக்கு, அவர் சக்திக்கு மீறி உழைச்சாரு. எதிர்கட்சி தலைவரா வந்தார். எதிர்கட்சி தலைவர் வந்தது மட்டும் இல்லாம அவ்வளவுதான்டா திமுக அவ்வளவுதான் காலி, ஸ்டாலின் சாருடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்துட்டு போயிட்டு இங்க பாருப்பா அவருக்கெல்லாம் வந்து சிஎம் ஆறதுக்கெல்லாம் கட்டத்திலே இல்லை, நான் போய் ஜோசிகாரனை பார்த்துட்டேன். அவரு கூட போய் பார்த்துருக்க மாட்டாரு, அவங்க வீட்டில் கூட போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் இங்க பாரு அவர் தான் சிஎம்லாம் ஆகவே மாட்டார், அரசியல் விட்டே நான் போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தலையை இப்படி தூக்குறப்போ தமிழ்நாடையே தலை நிமிர்த்தி வச்சாரு. இப்படி சொல்லி இப்படி தலையை தூக்குறப்போ தமிழ்நாடே தலை நிமிர்த்தி வச்சாரு. 2021 அவரே வந்து சொல்றாரு, அடடா ஜெயிச்சிட்டாங்களே, எப்படிப்பா ஜெயிச்சாங்க? உடனே பிரஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டார் சார், என்ன சார் நினைக்கிறீங்க?
நீங்க அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். எஸ், ஆஃப் கோர்ஸ் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். ப்ரூஃப் பண்ணாரு. நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், எண்ணுயிர் காக்கம் 48, மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தோழி விடுதி திட்டம், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, பல்வேறு திட்டங்களை கொடுத்து ஒரு அரியாசனில் வந்து வச்சிருந்தார். பட் இன்னைக்கு கால சூழ்நிலை நமக்கு ஃபேவராக அமையல. 2026 ஒரு இழப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் திமுக முடங்கிருமா? மீண்டு வராதா? மீண்டு வருமா வராதுங்களா? திமுக தோத்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க பதுங்கி இருக்கிற செல்ல குட்டிகள்லாம் வந்துட்டு வெளியில வருவாங்க. ஏய், காப்பாத்த நான் வருவேன்டா, யாரா சொன்னது திமுக அழிஞ்சு போகும்னு? அப்படி வந்த ஒவ்வொரு அரசு மரத்தை ஆலமரத்தோட வேர் தான் நீங்கள். ஜெயிக்க வைப்பீங்களா? 2027 இல்லனா 8 இவங்களுக்கு பயப்படுறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த. ஏன்னா திருவள்ளூர் தொகுதிக்கு போனா, எப்பா என் எம்எல்ஏ யாருப்பா, அவர் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. அப்படின்னா ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுங்களா? ஏர்லி சக்சஸ் இஸ் எ ஸ்கேம் ஆக்சுவலி. ஆனா ஸ்டாலின் சார் அப்படி கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர், மேயர், அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இடைப்பட்ட காலத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரா இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிப்பாங்களா, அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்புறம் முதலமைச்சர் பதவியில் போய் உக்காந்துட்டானா, ஓகேண்ணா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டானா. உள்ளாட்சி தேர்தலில் யாருன்னா வேட்பாளருங்கண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏக்கே யார் அடையாளம்னு தெரியல. இல்லை உள்ளாட்சி தேர்தலில் எப்படி? உள்ளாட்சி தேர்தலில் திமுக அடைகிற வெற்றியை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு அல்லு சில்லுகள்லாம் வேற சேதறிட்டு இருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் வெற்றியும் அடையிறது மாற்று கருத்து கிடையாது. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல ஏன் அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணுங்க. ஏய், எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாதீங்கப்பா. ஏய், ஏன்பா போற போக்குல பார்த்தா முதலமைச்சர் அண்ணா யாருன்னு இப்ப தெரியல. ஏன்னா A2 அல்லு அர்ஜுன் இல்லைங்க, சாரி ஆதவ அர்ஜுனா இல்லைங்க, அவரும் முதலமைச்சரா இல்ல அண்ணன் முதலமைச்சரா யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த கட்சியில போய் ஜாயின் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு அண்ணனை பாக்குறாங்களோ இல்லையோ, அண்ணனோட நிழலா இருக்குன்ற முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான் போய் பாக்குறாங்க. அப்பன்னா ஏதோ நடக்குது. கட்சி போட்டு கீழே ஏதோ இப்படி கை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங், அது என்னன்னு தெரியல. ஸோ இப்படி பண்ணுவா. சோஃபாவை அமுச்சு விட்டாங்க. குஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஆக்சுவலா. நான் உட்காந்து பார்த்தேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். யார் அங்க கொடுத்தது? ஓகே, சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பை எலெக்ஷன்ல 4 தொகுதி, திருச்சி கிழக்கு, சாரி 5 எத்தனை உங்களுக்கே தெரியுமே, 5 தொகுதி. 5 தொகுதியில பை எலெக்ஷன்ல யாரு ராஜினாமா பண்ணாங்க 3+1 4 பேரை கூட நிக்க வைப்பாங்க. அவங்க உண்மையாவே தூயாச்சு கொடுக்கறதா இருந்தா அவங்க கட்சிக்காரன் நிக்க வைக்க மாட்டாங்க. இப்ப போய் ஜாயின் பண்ணதான் நிக்க வைப்பாங்க. மோதி பாத்துடலாம் வாங்க, நீங்களா நானே. திமுக தோல்வியில இருக்கிறப்பதான்டா ஒவ்வொரு தொண்டனும் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் சூடாய் களத்துல இருந்து வெறியோடு மேல வருவான்டா. அன்னைக்கு இருக்குடா 50-60 இருக்கிற திமுக காரன பாப்பீங்களா நீங்க? ஜெயிச்சு காட்டுமா இல்லையா? பாருங்க பாருங்க, உங்களுக்கு இல்ல அவருக்கு. சோ இப்படி கஷ்ட சூழ்நிலையெல்லாம் வந்து திமுக மீண்டு மீண்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த டாபிக் எனக்கு கொடுத்துருக்காங்க. மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். அப்படி கஷ்டப்பட்டு மீண்டு மீண்டு வந்திருக்கிற திமுகவை வருங்காலகட்டத்தில் ஜென்சி வாக்காளர்களாக நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு, திமுகவுக்கு இவ்வளோ ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த வெறி,
உங்களுக்குள்ள இருக்க அந்த கொள்கை கோட்பாடு இந்த கண்ணியத்தோட நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ நடக்கும்ன்ற நான் நம்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. உங்க முன்னாடி நின்று பேசுற எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.